மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் 2 ராஜாங்க அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மக்களுக்கு அபிவிருத்தியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அல்லது மக்களுடைய வாழ்வை மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு பாதையில் பயணிக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அபிவிருத்தி என்பது வெறுமனே வீதிகளையும் அல்லது வீடுகளையும் அல்லது இன்னும் பல வேலை வாய்ப்புகளையும் கொடுப்பது மாத்திரம் அபிவிருத்தியிலே. எங்கள் நிலத்தை பாதுகாப்பதற்கான சக்தி அந்த இராஜாங்க அமைச்சர்கள் அதை தடுக்கக்கூடியது அவர்களிடம் இல்லை. ஆனால் அதை கூட நாங்கள் தான் வழக்கு போட்டு தடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகின்றது. வடக்கு கிழக்கு இந்த விடயத்தில் நாங்கள் தமிழரசு கட்சி குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னால் வடக்கு நடக்கும் சில பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு சாணக்கியன் செல்கிறார். அதே போன்று கிழக்கில் இருக்கும் இங்கே குறிப்பாக மயிலத்தமடி பிரச்சனைக்கு சுமந்திரன் கலந்து கொள்வார். இந்த விடயம் பொதுவாக பார்த்தால் விமர்சனத்திற்கு தான் உள்ளாகிறது. தேசவாதத்துக்கான முதல்வரை செய்கின்றவர்கள் கூட அவர்கள் எங்கிருக்கின்றார்களுமே அவர்களை மறந்து விட்டார்கள். இப்போ யாழ்ப்பாணத்தில் உருவாக்கிய கட்சியின் பேரை வைத்துக்கொண்டு மட்டக்களப்பில் பிரதேசவாதம் கலைக்கிறவர்களினால் தான் இந்த கருத்துக்கள் நீங்கள் கூறுகின்ற ஏன் இங்கே சுமந்திரன் வர வேண்டும் இந்த கருத்தை கௌரவ ராஜாங்க அமைச்சர் சிவனேஸ்வர சந்திரகாந்தன் அவர்கள் பகிரங்கமாக கூறியிருக்கிறார். மயிலத்தமடு பிரச்சனையாக இருக்கட்டும், காணி பிரச்சனைகள்னு சொல்லி இந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. இன்னும் அதற்கு ஒரு தீர்வு எட்டப்படவில்லை. அரசாங்கத்தில் இருக்கின்ற அமைச்சர்மார்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவர்கள் இதை பற்றி கதைப்பதோ அல்லது அதை பற்றி தடுப்பதோ ஜனாதிபதியுடன் இணைந்து அவர்களை அந்த முயற்சி இது இல்லை. போராடுறது நாங்கள் தான் போராடணும், வழக்கு போடுறது நாங்கள் தான் போடணும், பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தான் போகணும்னா. அரசியலின் மறுபக்கம் நிகழ்ச்சி பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியலின் மறுபக்கம் நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த வாரமும் ஒரு அரசியல் பரப்பில் இருக்கும் ஒருவரை கலந்துரையாடலுக்கு அழைத்திருக்கிறோம். நாங்கள் பார்க்கலாம், பொதுவாக இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் தற்பொழுது ஒரு முக்கியமான விடயம் தேர்தல், ஜனாதிபதி தேர்தல் அல்லது நாடாளுமன்றத்தில் என்ன தேர்தல் நடக்கப் போகிறது என்பது ஒரு குழப்பமான சூழ்நிலை. தேர்தலை எதிர்பார்த்து இலங்கை மக்கள் காத்திருக்கிறார்கள். அதே போன்று நாங்கள் வடக்கு கிழக்கை பார்த்தோம்னு சொன்னால் வடக்கு கிழக்கிலும் கூட முக்கியமான ஒரு விடயம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் அவர்கள் காலமானது. அந்த விடயம் அதோடு நாங்கள் இன்னொரு விடயத்தை பார்க்கலாம். யாழ்ப்பாணத்தில் ஒரு வைத்தியர் ஒரு பரபரப்பான ஒரு விடயத்தை ஏற்படுத்தி அங்கு ஒரு வடமாகாணத்தில் உள்ள இந்த மருத்துவத்துறைக்கு ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி, குழப்பமாக தெளிவான தெரியாத நிலையில் மக்கள் அதற்குரிய முடிவை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு நிலையில் நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு கிழக்கு மாகாணத்தில் இருக்கும் அரசியல் பரப்பில் இருக்கும் விடயங்களை நாங்கள் இன்று பேசவிருக்கிறோம். அதற்காக நாங்கள் ஒருவரை அழைத்திருக்கிறோம். நாங்கள் அதற்காக இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கிறோம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட உப தலைவருமான பாக்கிய செல்வம் அரியநேத்திரனை நாங்கள் அழைத்திருக்கிறோம். நாங்கள் அவரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். நாங்கள் உங்களிடத்தில் முதலாவதாகவும் முக்கியமானதாகவும் ஒரு கேள்வியை கேட்க வேண்டியிருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் அவர்கள் காலமாக இருக்கிறார். அவருடைய அந்த பூத உடலை மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு எடுத்து வரவில்லை என்பது மட்டக்களப்பு மாவட்டத்தில் மக்களிடையே இருக்கும் ஒரு கேள்வி என்று சொல்ல வேண்டும். அதே போன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் அரசியல் பரப்பில் இருக்கும் பல அரசியல்வாதிகள் கூட அவருடைய பூத உடலை மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு கொண்டு வராததால் மக்கள் கவலை அடைந்திருக்கிறார்கள். மக்கள் அதை ஒரு எதிர்பார்த்திருந்தார்கள், அதனால் அவர்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விடயத்தில் உண்மையாகவே ஏன் அவரை மட்டக்களப்பு மாவட்டத்தில் கொண்டு வரவில்லை? வணக்கம். உண்மையிலே சம்பந்தன் ஐயா அவர்கள் இறைவதம் அடைந்தது ஜூன் மாதம் 30ஆம் தேதி இரவு அதிகாலையில் ஜூலை 1ஆம் தேதி அந்த பரபரப்பான அந்த செய்திகள் வெளிவந்தது. எங்களுக்கு அன்றிரவே இறந்ததுக்கு பிறகு வந்தது. இறக்கும் போது அவர் வைத்தியசாலையிலே இருந்தார். அதற்கு பிறகு நாங்கள் 1ஆம் தேதி இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கியமானவர்கள் சூம் வழியாக ஒரு கலந்துரையாடல், அதில் இங்கே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மூத்த உறுப்பினர்கள், எங்கள் தலைவர் மாவை சேனாதிராசன் தலைமையில் ஸ்ரீதரன் இப்படி போன்றவர்கள் நாங்கள் சூம் மீட்டிங்கில் அதை கலந்துரையாடல் ஒன்றை நடாத்தி இந்த அவரின் இறுதிக்கிரியை தொடர்பாக ஆராயப்பட்டது. அதிலே பல்வேறுபட்ட கருத்துக்கள் அதிலே வந்தது. எல்லோரும் தங்கள் மாவட்டத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பதிலே கூடிய அக்கறை கூட்டியிருந்தாலும் அப்பொழுது நானும் அதிலே மட்டக்களப்புக்கும் வர வேண்டும் என்பதை கூறியிருந்தேன். அதில் கட்சியில் இருந்தவர்கள் எல்லோரும் நிச்சயமாக மட்டக்களப்புக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கலந்துரையாடல் ஏற்பட்டது. சுமந்திரன் போன்றவர்கள் இருந்தார்கள். அப்பொழுது சுமந்திரன் அதை கலைத்து விட்டு நான் இப்பொழுது கொழும்புக்கு போய் கொண்டிருக்கிறேன். அவர்கள் உறவினருடன் கலைத்து விட்டு அடுத்த இன்னொரு சூம் மீட்டிங் 11 மணிக்கு
நாம் அதை அதை அதில் கூறுகின்றேன் என்று அவங்க கூறி சென்றிருந்தார். அவர் அங்கு கூறுகின்ற போது அங்கிருக்கின்ற உறவினர்கள் அதில் குறிப்பாக எங்கள் சம்பந்தன் ஐயாவின் துணைவியாருக்கும் ஒரு உடல்நிலை பாதிப்பான ஒரு நிலை இருந்தது. அதன் காரணமாக அவர்கள் எந்த மாவட்டத்திற்கும் தரைவழி பாதையாக கொண்டு செல்வதற்கு ஏற்கவில்லை. அவர்கள் அதில் மறுத்திருந்தார்கள். அவ்வாறு இருக்கின்ற போதுதான் பிறகு யாழ் மாவட்டத்துக்கு மாத்திரம் அதில் அந்த ஊர்தியிலே வானூர்தியிலே கொண்டு போவதற்காக ஒரு ஒழுங்கு செய்யப்பட்ட போது அங்கு மட்டும் செல்வதற்கான அந்த ஒப்புதல் அந்த முடிவை எடுத்தார்கள். அதை அங்கு கொண்டு சென்று தரை வழியாக A9 ஊடாக வந்து கிளிநொச்சியிலே வைத்த அதை ஒரு அடக்கம் ஒரு நல்ல ஒரு இரங்கல் உரை நடத்தப்பட வேண்டும், மக்கள் அஞ்சலி செலுத்தப்பட வேண்டும் என்று சிறிதரனதிலே விடாப்பொடியாக இருந்தாலும் கூட அவர்கள் அதில் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னவென்றால் தரைவழி பாதையால் வருவதற்கும் தனி அவரின் உடலத்தை மாத்திரம் உடலை மாத்திரம் கொண்டு செல்வதை விட அவன் குடும்பத்தவர்களும் அவருடன் வர வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் இருந்ததன் காரணமாக அதிலே யாழ் மாவட்டத்துக்கு மாத்திரம்தான் அது கொண்டு செல்லப்பட்டது. வேறு எந்த மாவட்டத்துக்கும் அது கொண்டு செல்லப்படவில்லை. அப்பொழுது நாங்களும் அதில் கூறியிருந்தோம், கிழக்கில் ஒரு இடமாகவும் வடக்கில் ஒரு இடமாகவும் அது பார்க்கப்பட்டிருக்கின்றது என்கிறதை நாங்கள் அதில் அதை நாங்கள் ஒரு பெரிதாக எடுக்கவில்லை. இருந்தாலும் கூட மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து அம்பாறை மாவட்டத்திலிருந்து கிழக்கிலும் இருந்து நாங்கள் ஒரு 5-6 பேருந்துகளிலே நாங்கள் மக்களை அழைத்து அங்கு நாங்கள் சென்ற அந்த அஞ்சலியை செய்திருக்கின்றோம். இதான் உண்மை நடந்தது. அது எந்த ஒரு அரசியலோ அல்லது பிரதேச வேறுபாடால் இருக்கவில்லை. அவர்களின் குடும்பத்தவர் ஒருவர் மரணித்தால் அதுக்கான முழு அங்கீகாரமும் குடும்பத்தரப்பு தான் முதல் இருக்கின்றது. இரண்டாவது தான் கட்சிக்கு அந்த இது வரும். ஆகவே அந்த இதுதான் உண்மையாக நடந்தது. அதிலிருந்து தான் இங்கே கொண்டு வரவில்லை. அதான் இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஒரு தலைவர் இழந்திருக்கிறார்கள், அவர் காலமாகி இருக்கிறார். இனி அடுத்ததாக அந்த கூட்டமைப்பின் தலைவர் யார்? அதோடு இப்பொழுது டெலோ அமைப்பினர் செல்வம் அடைக்கலநாதனுக்கு அதை கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இவ்வாறான நிலையில் உங்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கிறது? இல்லை, அதில் என்னென்னா சிலவர்களுக்கு அது விளங்குறது என்னென்னா, முதலாவதாக இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் என்பது ஒரு விடயம், பாராளுமன்ற குழு என்பது அடுத்த விடயம். இப்பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கோரிக்கின்ற பதவி என்னவென்றால் பாராளுமன்ற குழு தலைவர் தெரிவுதான் இப்பொழுது முதலாவது இடம்பெறப் போகின்றது. ஒரு பாராளுமன்ற குழுவின் தலைவராக இருந்து அவர் விட்டு சென்றால் அல்லது மரணித்தால் அங்கே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூடி ஒருவர் தெரிவு செய்யப்பட வேண்டும். ஆகவே இப்பொழுது இருக்கின்றார்கள் 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அந்த 10 பேரிலே ஒருவர் பாராளுமன்ற குழு தலைவராக வர வேண்டும் என்பதற்காக கௌரவ செல்வம் அடைக்கலநாதனை பரிந்துரை செய்து டெலோவின் பொதுச் செயலாளர் எங்கள் தலைவருக்கும் அனுப்பியிருக்கின்றார், மாவிசேனாத ராஜாணன் அவர்கள் இருக்கின்றார், மற்றவர்களுக்கும் அதை அனுப்பியிருக்கின்றார். இன்னொரு சாரால் அது இலங்கை தமிழரசு கட்சி தான் கட்சியில், அதாவது இலங்கை தமிழரசு கட்சி தான் உத்தியோகபூர்வமான தேர்தல் திணைக்களத்திலே பதிவு செய்யப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கட்சியாக இருப்பதன் காரணமாக அதை தமிழரசு கட்சிக்கு தர வேண்டும் என்கின்ற ஒரு பிரதிவாதங்கள் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதை இன்னும் அந்த தெரிவு இடம்பெறவில்லை. அதில் என்னை பொறுத்த மட்டும் அந்த 10 பேரும் ஒருமித்து யாரை வைத்தாலும் அது பாராளுமன்ற குழு தலைவராகத்தான் அது பார்க்கப்படுமே தவிர தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவராக அது எப்போதுமே வராது. அது என்ன காரணம் என்றால், தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவராக தெரிவு செய்யப்படுவதாக இருந்தால் இருக்கின்ற கட்சி தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லாதவர்களும் அதில் சேர்ந்து யாரை தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று அதில் ஆராயப்பட வேண்டியிருக்கின்றது. உதாரணமாக நாங்கள் கூறுவோமாக இருந்தால், இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக இருக்கிறவர் மாவிசேனாத ராஜா அண்ணன் அவர்கள். மாவிசேனாத ராஜா அண்ணன் அவர்கள் இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இல்லை. ஆகவே அவரை தவித்து விட்டு அல்லது அவரின் ஆலோசனை இல்லாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை பதவி தெரிவு செய்ய முடியாது என்பது ஒரு விடயம். இரண்டாவது விடயம், இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இயங்கு நிலையில் இல்லை. அதன் காரணம் என்னவென்றால், அந்த தேர்தலின் முறை வீதாசார தேர்தல் முறையிலே இருந்து உள்ளாட்சி சபை தேர்தல் 2018ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட போது அதில் சில விடயங்கள் அந்த நடந்த தேர்தலிலே நாங்கள் கண்ட படிப்பினை அனுபவம் என்னவென்றால், தனியாக ஒரு கட்சி அதில் போட்டியிட்டு நாங்கள் எந்த ஒரு அறுதி பெரும்பான்மையும் எந்த இடத்துலையும் நாங்கள் பெறவில்லை 2018ஆம் ஆண்டு. அதற்காக 2023ஆவது ஆண்டு நடைபெறுகின்ற அந்த உள்ளாட்சி சபை தேர்தலில் நாங்கள் எங்களுக்குள்ள இருக்கின்ற 3 கட்சி இருந்தது. அப்பொழுது இலங்கை தமிழரசு கட்சி, பிளட், டெலோ 3 கட்சியும் தனித்தனியாக போட்டியிட்டு தனித்தனியாக ஆசனங்களை அவள் கைப்பற்றிவிட்டு ஒரு ஆசனங்களை பிடிக்கின்றவர்கள் 3 கட்சியும் சேர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு வரும் என்கின்ற காரணத்தினால்தான் இலங்கை தமிழரசு கட்சி அதில் நாங்கள் பல விடயங்களை கூறியிருந்தோம். ஆனால் அதில் எங்களுக்கு இருக்கின்ற பங்காளி கட்சிகளாக இருக்கக்கூடிய டெலோ, பிளட் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்லை, அதுக்கு நாங்கள் முடிவெடுக்க முடியாது என்பதற்காக அவர்கள் அதிலிருந்து விலகி இப்பொழுது
ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கிற இன்னொரு கட்சியை அவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள். அப்போ இலங்கை தமிழ் கட்சி இந்த நிலையில் இருக்கின்றது. ஆகவே இந்த இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்றது இப்பொழுது 2 பிரிவாக இப்பொழுது வந்துவிட்டது. ஆகவே இந்த இரண்டையும் ஒன்றாக இணைத்து மீண்டும் ஒரு தரம் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று வருகின்ற போதுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற தலைமை யாருக்கு என்பதை நாங்கள் தீர்மானிக்கலாம். என்னை பொறுத்த மட்டும் எதிர்வருகின்ற பொதுத் தேர்தல் அறிவிப்பொண்டு வருமாக இருந்தால் அது எந்த விதத்தில் நாங்கள் போட்டியிட வேண்டும் என்கின்ற விடயங்கள் வருகின்ற போது இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு விடயமும் அதிலே நாங்கள் பரிசீலனை செய்கிறதுக்காக தயாராக இருக்கின்றோம். நீங்கள் சொல்வது போன்று இந்த தேர்தலுக்காகத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரிந்து ஒவ்வொருத்தரும் பிரிந்து சென்றார்கள் என்று சொல்லியிருந்தேன். நீங்கள் மட்டுமல்ல, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் கூட எங்களுக்கு அதை சொல்லியிருந்தார். இவ்வாறான நிலையில் இப்பொழுது இரா சம்பந்தன் அவர்கள் அமரராகிவிட்டார். இவ்வாறான நிலையில் மீண்டும் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு கூட்டமைப்பு உருவாகுமா? நிச்சயமாக. என்னென்னால் நீங்கள் அது நல்ல கேள்வி. அது ஏனென்றால் இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த 2001ஆம் ஆண்டு நாங்கள் எல்லாரும் சேர்ந்தாங்க, இலங்கை செய்தியாளர் சங்கம் சேர்ந்து தான் அந்த தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் வேண்டுகோளுக்கிணங்கத்தான் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை நாங்கள் உருவாக்கி இருந்தோம். 2001ஆம் ஆண்டு தான் ஆரம்பிக்கின்ற போது தமிழர் விடுதலை கூட்டணியின் மூலமாகத்தான் அதில் உதயசூரிய இனத்திலே முதலாவது தேர்தல் போட்டியிட்டது. பிறகு எங்களை எல்லாம் இந்த கட்சி தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் ஆக இருந்தவர், அப்பொழுது செயலாளர் நாயகமாக இருந்த எங்களோட ஆனந்த சங்கரி ஐயா அவர்கள் அதிலே ஒரு முரண்பட்டதுக்கான காரணமும் என்னவென்றால் 2001ஆம் ஆண்டு தெரிவு செய்யப்பட்ட உடனே அப்பொழுது இருந்த பாராளுமன்ற குழு, அதில் இங்கே மட்டக்களப்பில் எங்களோட யோசப் பர்ராசிங்கம் ஐயா அவர்கள் இருந்தவர், மற்ற வெவ்வேறு இருந்தவர்கள் அப்பொழுது விடுதலை புலிகளை ஏக பிரதிநிதிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று ஏனைய 14 பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதில் ஒப்புதல் தெரிவித்த போது இவர் இல்லை, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற அதில் ஏற்பட்ட முரண்பாடின் காரணமாக 2 வருஷத்தால் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதுக்கு பிறகுதான் 2004ஆம் ஆண்டு தேர்தல் எந்த வகையில் போட்டியிட வேண்டும் என்று ஆராயப்பட்ட போது தான் இலங்கை தமிழரசு கட்சியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் வீட்டு சின்னத்திலே அதை போட்டியிட வேண்டும் என்று அதுக்கான அங்கீகாரம் கொடுத்தவர்களும் விடுதலை புலிகளின் தலைமைதான். கிளிநொச்சி நடந்த கூட்டத்தில் தான் அதில் ஆராயப்பட்டு இலங்கை தமிழரசு கட்சிக்கு அந்த அங்கீகாரம் கிடைத்தது, வீட்டு சின்னத்திலே போட்டியிட வேண்டும் என்று. ஆகவே அதிலே இருந்து நீங்கள் பார்த்திருப்பீர்களாக இருந்தால் 2009 மே 18 விடுதலை புலிகள் மௌனிக்கும் வரை எங்களோட தந்தை இவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக இருந்தவர் விடுதலை புலிகள் மௌனித்ததற்கு பிறகு முழுமையான அரசியல் தலைமை சம்பந்தநாயகர் கிடைத்தது. முழுமையான அரசியல் தலைமை கிடைக்கவில்லை. காரணம் என்னவென்றால் வடகிழக்கை ஆட்சி செய்கின்ற அல்லது அங்கீகரிக்கின்ற அல்லது அரசியல் செய்கின்ற தலைமையாக தமிழீழ விடுதலை புலிகள் இருந்ததன் காரணமாக நாங்கள் அதில் நானும் 22 பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தோம். நாங்கள் பாராளுமன்ற அரசியலை மாத்திரம்தான் செய்திருந்தோம், வடகிழக்குக்கான அரசியலை நாங்கள் செய்யவில்லை. ஆனால் இந்த மௌனித்ததற்கு பிறகு அது இயல்பாகவே எங்களோட தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கிடைத்தது. இதில் நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால் இந்த 15 வருடங்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சரியாக செய்திருக்கின்றதா அல்லது அது தவற விட்டிருக்கின்றதா என்ற பல விமர்சனங்கள் இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் மீண்டும் வருமா என்பதற்கான விடை என்னவென்றால், மீண்டும் வருவதற்கு முதல் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்பொழுது குட்டி போட்டிருக்கு. பல கட்சிகளாக வந்து இப்பொழுது 10-11 கட்சியாக வந்துட்டு பேர். அப்போ 10-15 தலைவர்கள் இருக்கிறார்கள். 3 பேர் சேர்ந்தாலும் ஒரு கட்சி தலைவர் என்றாங்க. அவ்வாறான நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று நாங்கள் வருகின்ற போது பல்வேறுபட்ட தமிழ் தேசிய கட்சிகள் இங்கே இருக்கின்றது. இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த கட்சிகளும் சிதறி இருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் ஒன்றிணைத்து ஒரு தலைமையின் கீழ் வருவதாக இருந்தால் அது மக்களின் அங்கீகாரம், அல்லது தலைவர்கள் உருவாக்கப்படுவதில்லை, தலைவரை உருவாக்குவது மக்கள். ஆகவே அதுதான் நான் கூறுகின்றேன் என்னவென்றால், எதிர்வருகின்ற தேர்தல் ஒன்று வருகின்ற போது தேர்தலுக்கு நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்பு எந்த விதத்தில் நாங்கள் தமிழ் தேசிய கட்சிகள் இணைந்து போட்டியிடுவது, எந்த சின்னத்தில் போட்டியிடுவது, எவ்வாறு போட்டியிடுகின்றது என்பதை ஒரு மேசையிலே நாங்கள் ஆராய வேண்டியிருக்கின்றது. அதில் பிரிவும் வரும், ஒற்றுமையும் வரும். ஒற்றுமை வருமாக இருந்தால் அதில் 6 தலைவர் என்பது தெரிவு செய்யப்படும். இப்பொழுது பலர் கூறுகின்றார்கள், இனி தனித்தலைமை சரி வராது, சம்பந்தன் ஐயா போன்று அல்லது தலைவர் பிரபாகரன் போன்று அல்லது தந்தை செல்வா போன்று இந்த நிலைமை இப்பொழுது இல்லை, இப்பொழுது பலர் உருவாகிவிட்டார்கள். ஆகவே ஒருவர் கதையை மற்றவர்கள் கேட்பார்களா என்கின்றதெல்லாம் சந்தேகம் இருக்கிறது. சில நேரம் கேட்க வரலாம். ஆகவே ஒரு கூட்டுத்தலைமை வேணும் என்கின்ற கருத்துக்கள் இருக்கின்றது. அந்த வகையில் வருது என்று எனக்கு தெரியாமல் இருக்கின்றது. அதுதான் உண்மை. நீங்கள் சொன்னது போன்று அன்று பிரிந்து சென்ற அந்த தமிழர் விடுதலை கூட்டணி ஆனந்த சங்கரி அவருடைய தலைமையிலான அந்த கட்சியானது இப்பொழுது அவர்களுடைய கட்சி மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் எவ்வாறு இருக்குது? உங்களுடைய பார்வையில் அவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள்? இப்பொழுது நான் பார்க்குற பார்வையிலே இப்பொழுது ஆனந்த சங்கரி ஐயா அவர்கள்
செயலாளர் நாயகமாக இருக்கிறார். இப்பொழுது புதுசாக இப்பொழுது எங்கள் அருண் தம்பிமுத்து அவர்களை தலைவராக இணைத்திருக்கின்றார். என்னை பொறுத்த மட்டில் ஒரு பரவலாக்கப்பட்ட ஒரு நிர்வாகமாக இப்பொழுது அவர்கள் இருக்கின்றார்கள். நாங்களும் அவர்களுடன் அந்த அருண் தம்பிமுத்து அவர்கள் அன்று எங்களோட சம்பந்தனையாவின் மரண வீட்டுக்கும் வந்து அவருக்கு அவர் உறவினர் என்ற முறையில் வந்திருந்தார். கட்சி தலைமை என்ற முறையிலும் அவர் தான் உரையாற்றியும் இருந்தார். ஆகவே எங்களுக்கு இடையிலே ஒரு புரிந்துணர்வு இருக்கின்றது. அது இப்போ அரசியல் ரீதியாக விட நட்பு ரீதியாக நான் அருண் தம்பிமுத்து அவருடன் எங்களுக்கு நட்பு ரீதியாக சில இதுகள் இருக்கின்றது. ஏனென்றால் அவங்களின் தாய் தந்தையர் இருவருமே இலங்கை தமிழரசு கட்சியை ஆரம்ப காலத்திலே மட்டக்களப்பிலே வேரூன்ற வைத்தவர்கள் என்கின்ற பார்வை மட்டக்களப்பு மக்கள் மத்தியில் இருக்கின்றது. ஆனால் அவர்கள் இடையிலே அவர்கள் படுகொலை செய்யப்பட்டது என்பது ஒரு விடயமாக இருந்தாலும் கூட அவரின் மகன் ஆகிக்கக்கூடிய அருண் தம்பிமுத்து அவர்கள் ஒரு தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளே அவர் இப்பொழுது மிகவும் உறுதியானவர்களாக பேசப்படுகின்றார். நான் அவருடன் கதைத்திருக்கின்றேன். நான் அவர் தலைவராகினத்துக்கு பிறகு கூட நான் கதைத்திருக்கின்றேன். அவரின் நோக்கத்தை நான் கேட்டேன். நான் மட்டக்களப்பில் இப்பொழுது ஒரு தேர்தல் ஏற்படுமாக இருந்தால் நீங்களும் தனித்து போட்டியிடுவீர்களோ என்று நான் கேட்டேன். அவர் சொன்னால் இல்லை, நான் வாக்குகளை சிதறடிக்கிற அளவுக்கு இல்லை அண்ணன், ஆனால் நாங்கள் யோசிப்போம் எதிர்வருகின்ற தேர்தலில் எவ்வாறு போட்டியிடுவோம் என்பதை நாங்கள் யோசிக்கின்றோம் என்று அவர் கூறுகின்றார். ஆனால் அவரின் கதையை ஆனந்த சங்கரியை அவர்கள் கேட்கின்றார்கள் எனக்கு தெரியாது. என்ற அரசியல் என்பது தனியாக தலைவர் மாத்திரம் முடிவெடுப்பதில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவர்கள் கூடுகின்ற போது அவர்களுக்கும் ஒரு அரசியல் குழு இருக்கும், அல்லது மத்திய குழு இருக்கும், அல்லது கட்சி தலைமை கூடிய ஒரு கூட்டம் எடுக்கின்ற நேரம் அதில் எந்த விதத்தில் வருகிறது எங்களுக்கு தெரியாது. அவர் அருண் தம்பிமுத்துவின் நிலைப்பாடு என்பது மட்டக்களப்பில் இருக்கின்ற அல்லது தமிழ் மக்களின் வாக்குகளை சிதறடியாமல் மட்டக்களப்புக்கு தமிழ் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் என்பதில் அவருடைய கருத்திருந்தது என்பதை நான் அதிலே பார்த்தேன். அவரை கருத்தை பார்த்தேன். ஏன்னு சொன்னால் உங்களுக்கும் தெரியும், கடந்த நாடாளுமன்ற தேர்தல் 2020ஆம் ஆண்டு கூட அருண் தம்பிமுத்து அவருடைய கட்சி சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு அவர்கள் எந்த ஒரு வாக்குகளையும் பெறவில்லை. அவர்களுக்கும் எதிர்காலத்தில் உங்களோடு இணைந்தவர்கள் பயணிப்பார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? அது இப்போ எங்களோட இணைந்து பயணிப்பது என்பது நான் மட்டும் தீர்மானிக்க முடியாது. அதில் இப்போ அவருடைய கட்சி ஆனந்த சங்கரி ஐயா அவருடைய கட்சி தலைமை எங்களோட வருவதற்கு முதல் அவங்க சம்மதிக்க வேண்டும். இரண்டாவது, இப்போ எங்களோட கட்சியில் இருக்கிற இலங்கை தமிழரசு கட்சி அல்லது ஏனைய கட்சிகள் அவரை சேர்ப்பதற்காக பரிசீலிக்கப்பட வேண்டும். என்னை பொறுத்த மட்டும் என்ற தனிப்பட்ட விருப்பம் என்னவென்றால், அருண் தம்பிமுத்து அல்லது தமிழர் விடுதலை கூட்டணி மாத்திரம் அல்ல, இந்த தமிழ் தேசிய கொள்கை வடகிழக்கு இணைந்த தாயகத்தில் தமிழர்களுக்கான உரிமையை பெறக்கூடிய கொள்கை உள்ளவர்கள் ஒன்றிணைவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த ஒன்றிணைவின் மூலமாக நாங்கள் ஒரு மக்கள் சக்தியாக வாக்குகளை எடுக்கின்ற போது இங்கே நாங்கள் 3 அல்லது 2, 3, 4 ஆசனங்களை நாங்கள் இலக்கு வைத்து நாங்கள் வேலை செய்தாலும் கூட 3 ஆசனங்களை பெறுவதற்காக நாங்கள் முயற்சி செய்யலாம். ஆனால் நாங்கள் பிரிந்து ஒவ்வொருவரும் தமிழ் தேசிய கட்சிக்கு பிரிவாக இருந்தால் தமிழ் பிரதிநிதித்துவம் என்பது வேறொரு சாராருக்கு, வேறொரு தமிழர்கள் அல்லாதவர்களுக்கு அந்த பிரதிநிதித்துவம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆகவே நாங்கள் மிகவும் ஆழமாக ஆராயப்பட வேண்டியது. ஆகவே இது இப்போ நான் கூறுவதை நான் முடிவும் என்றுமல்ல, எங்கள் கட்சி தலைமை அல்லது உங்கள் கட்சி தலைமை அதான் நான் இப்போ சொல்லுவேன். இப்போ எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதத்துக்கு இடையில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறப் போகின்றது. ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்ற உடனே அது யார் வந்தாலும் ஒரு சிங்கள பெரும்பான்மை மகன் ஒருவர் வருவார். யார் இருந்தாலும் ஒரு பேரினவாதமையாகத்தான் இருப்பார். அவருடனே பாராளுமன்றத்தை கலைத்து அவரின் பலத்தை காட்டுவதற்காக ஒரு தேர்தலை நடத்துவார். அந்த நேரத்தில் தான் இந்த ஒரு முடிவுகளை நாங்கள் எடுக்க வேண்டி வரும். ஏன்னா விகிதாசார தேர்தல் தான் இது. ஆகவே விகிதாசார தேர்தல் வாக்குகளை சேராமல் ஒன்றிணைக்கின்ற பணியில் நாங்கள் ஈடுபட வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுகோள், எனது விருப்பம். அதேபோல் நீங்கள் இப்போ சொன்ன விடயத்தில் தமிழர் உரிமை, இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கட்டும் அல்லது அதில் இருக்கும் தமிழரசு கட்சியாக இருக்கட்டும், வடக்கு கிழக்கில் தமிழருடைய உரிமை தான் உங்களுடைய அந்த முக்கியமான ஒரு நோக்காக இருக்கிறது. இவ்வாறான நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் 2 ராஜாங்க அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மக்களுக்கு அபிவிருத்தியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அல்லது மக்களுடைய வாழ்வை மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு பாதையில் பயணிக்கிறேன் என்று சொல்கிறார்கள். இவ்வாறு அவர்கள் மக்களுக்கு அபிவிருத்திகளை கொடுத்து கொண்டு இருக்கும் நேரத்தில் இந்த தமிழரசு கட்சியோ அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கோ மக்களுடைய ஆதரவு தொடர்ச்சியாக இருக்கும் என்று நினைக்கிறீர்களா? இதில் நாங்கள் ஒன்று பார்க்க வேண்டும் என்னவென்றால், எங்களது விடுதலை போராட்டம் என்பது 75 வருடங்களை இப்பொழுது நெருங்குகின்றது. இலங்கை சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு இலங்கை தமிழரசு கட்சி 49ஆம் ஆண்டு டிசம்பர் 18ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. டிசம்பர் வந்தால் நாங்கள் 25வது ஆண்டை நாங்கள் எட்டுகின்றோம். அதிலிருந்து தான் அதுதான் அந்த தாய் கட்சி என்பதுக்கான காரணம் அதுதான். எங்களுக்கு முதல் உண்டாக்குன கட்சி 44ஆம் ஆண்டு உண்டாக்குனது தான் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ். ஆனால் அதை தாய் கட்சி என்று சொல்வதில்லை. ஏனென்றால் அது அபிவிருத்திக்கான ஒரு அரசியல் செய்ததன் காரணமாக அதை அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே இந்த தமிழ் தேசிய அரசியலில் அல்லது நீங்கள் பார்த்து இலங்கை அவர் பேர் வைக்கக்குள்ளே பாருங்கள், தந்தை செல்வா என்ன செய்கிறார் என்று, இலங்கை
தமிழ் அரசி கட்சி. இந்த தமிழ் அரசி என்பதை இலங்கையில் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தான் கட்சியின் பேரை வச்சிருக்கிறார். அதான் அந்த சமஷ்டி கட்சி என்பது. ஆகவே அந்த ரீதியில் ஒரு உரிமைக்காக, இப்போ நாங்கள் உரிமைக்காக என்று கூறுகின்ற போது இப்போ காணி அபிவிருத்தியாக, காணி குடியேற்றமாக இருக்கலாம். ஆரம்பத்திலிருந்து நாங்கள் 60ஆம் ஆண்டு இருந்த குடியேற்றங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு தமிழ் உரிமை நீதிமன்றத்தில் தமிழ் மொழியை உபயோகிக்கின்ற சட்டங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் தமிழரசு கட்சியின் ஒரு ஒரு விருப்பப்படி, அவர்களின் போராட்டப்படி, அவர்களின் கேட்டதற்கு இணங்கத்தான் ஒவ்வொரு படிப்படியாக இது வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கின்றது. ஆனால் இந்த இப்பொழுது இந்த விடுதலை புலிகள் மௌனித்ததுக்கு பிறகு அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் அல்லது அபிவிருத்தியான் தேவை என்ற ரீதியில் இப்பொழுது நீங்கள் கூறுகின்ற 2 இராஜாங்க அமைச்சர்கள் இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்க, என்றுமே இல்லாத வகையில் 2 கட்சிகளில் இருந்து அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுத்து 2 இராஜாங்க அமைச்சர்கள் இப்போ 2020ஆம் ஆண்டு தேர்தலில் வந்திருக்கிறார்கள். எங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து 2 பேர் வந்திருக்கிறார்கள். அப்புறம் 4 பேர் வந்திருக்கின்றார்கள். இவர்கள் தேர்தல் பிரச்சாரங்கள் செய்கின்ற போது நீங்கள் நன்றாக பார்த்திருப்பீர்கள். தாங்களின் நோக்கம் என்னவென்றால் கிழக்கை மீட்பது என்கின்ற ஒரு வசனத்தான் அவர்கள் அந்த எல்லாரும் கிழக்கை மீட்டல் என்றது. இந்த கிழக்கை மீட்டல் என்கின்றதுக்கான வரைவிலக்கணம் நாங்கள் என்னவென்று பார்த்தால் அது தெரியாது. அது பிரதேசவாதி தான் பலர் கூறுகின்றார்கள். கிழக்கை மீட்பதாக இருந்தால் முதலாவது கிழக்கிலே இருக்கின்ற குடியேற்றங்களை தடுக்கக்கூடிய வல்லமை கூட அரசாங்கத்தில் இருக்கவில்லை. அபிவிருத்தி என்பது வெறுமனே வீதிகளையும் அல்லது வீடுகளையும் அல்லது இன்னும் பல வேலை வாய்ப்புகளையும் கொடுப்பது மாத்திரம் அபிவிருத்தியிலே. எங்கள் நிலத்தை பாதுகாப்பதற்கான சக்தி அந்த இராஜாங்க அமைச்சர்கள் அதை தடுக்கக்கூடியது அவர்களிடம் இல்லை. ஆனால் அதை கூட நாங்கள் தான் வழக்கு போட்டு தடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகின்றது. ஆகவே இந்த மக்களை பொறுத்த மட்டில் இந்த மக்களுக்கு அபிவிருத்தி என்பது தேவை. நாங்களும் அபிவிருத்தியுடன் கூடிய அபிலாஷைகளை பெறணும் என்பதுதான் முதலாவது எங்கள் நோக்கம். இணைந்த வடகிழக்கில் எங்கள் சுயநிர்ணய உரிமையை வைத்துக்கொண்டு அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என்று. அவர்களோட நோக்கம் அது அல்ல. வருகின்ற அரசாங்கங்களுடன் பேரம் பேசி தாங்கள் அமைச்சு பதவிகளை எடுத்து அது ஊடாக அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என்று. ஏற்கனவே இருந்த எங்களோட நல்லையா ஐயாவாக இருக்கலாம், நல்லையா ஐயாவாக இருக்கலாம், அல்லது எங்களோட தேவநாயம் ஐயாவாக இருக்கலாம், பல்வேறுபட்ட அபிவிருத்திகளை செய்திருக்கின்றார்கள். பல்வேறுபட்ட அபிவிருத்திகளை செய்தாலும் கூட அதனை மக்கள் ஏன் ஏற்கவில்லை என்றால் அந்த அபிவிருத்திகள் நிலைத்திருக்கக்கூடிய அளவில் அதுக்கு அடுத்தால் போல் குடியேற்றங்கள் மாறுபட்ட எங்களுக்கு எதிரான உரிமைக்கு எதிரான விடயங்கள் வருகின்ற போது மக்கள் அதை எதிர்த்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த விடயத்தை வைத்துத்தான் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என்று சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அபிவிருத்திக்காக மாத்திரம் வாக்களிக்கக்கூடாது என்பதுதான் எங்களது. அபிவிருத்திக்காக வாக்களிக்கக்கூடாது. அதே நேரத்தில் எங்கள் நிலத்தை பாதுகாக்கக்கூடிய அளவில் உரிமையை பெற்றெடுக்கக்கூடிய வகையில் இழந்த உரிமை. நீங்கள் பார்த்து 50,000 மாவீரர்கள் இதுக்காக போராடி போட்டு நாங்கள் போய்து அரசாங்கத்தில் நொட்டிக்கொண்டு அபிவிருத்தி மாத்திரம்தான் என்றால் அவர்கள் சிந்திய கண்ணீர், அவர்கள் சிந்திய விடுதலை, அவர்களுக்கு பாடுபட்டதை நாங்கள் உதாசீனம் செய்ய முடியாது. இப்பொழுது ஒரு விடுதலை போராட்டம் என்பது அந்த களத்திலே போராடி அந்த களத்திலே இருந்து விடுதலை பெறுவதல்ல. இப்பொழுது எங்கள் போராட்டம் இப்பொழுது சர்வதேச ரீதிக்கு சென்று விட்டது. அப்போ சர்வதேச ரீதியாக கூட போராடுகின்றார்கள் பலர் ஒரு உரிமைக்காக. அந்த உரிமையை அவர்கள் பெறுகிறதுக்கு சர்வதேச ரீதியில் புலம்பெயர்ந்த நாடுகளிலே பல்வேறுபட்ட இளையோர் அமைப்பு, பல அமைப்புகள் அதுக்கான நடவடிக்கை எடுக்கின்ற போது வடகிழக்கில் இருக்கின்ற மக்கள் அதுக்கு அந்த தேவைக்காக இருக்கின்றார்களா என்பதை ஒரு கணிப்பீடாக காட்டுவதற்காகவும் இந்த வருகின்ற தேர்தல்கள் எல்லாம் நாங்கள் தமிழ் தேசிய அரசியலை தக்க வைக்கணும் என்று சொல்வதற்கான காரணம் என்னவென்றால் எங்களின் வேலை திட்டம் ஓரளவில் இருந்தாலும் கூட அந்த செய்தி என்பது சர்வதேசத்துக்கு காட்டப்படுது என்றால் பிரதிபலிப்பு இன்னும் மக்கள் உரிமைக்காக இருக்கிறார்கள். இந்த பிரதிபலிப்பு இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது தமிழ் தேசிய கட்சிகளை ஆதரிக்கின்ற போது அவர்கள் இன்னும் உரிமையை பெறுவணும் என்கின்ற ஒரு நோக்கம் இருக்கின்றது, காட்ட வேண்டிய தேவையும் எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே மக்கள் இதை சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. நீங்கள் இந்த சொன்ன விடயத்தில் பொதுவாக ஒரு கருத்து இருக்கிற இந்த நீங்கள் சொன்ன இந்த புலம்பெயர் தமிழர்கள் இருக்கிறார்கள், அவர்களோட சர்வதேச ரீதியில் போராட்டங்களை முன்னெடுப்பதாக இருக்கட்டும் அல்லது இங்கு ஏதாவது அவர்கள் ஏதோ ஒரு திட்டங்களை மேற்கொள்வதாக இருக்கட்டும், அவர்கள் அங்கு தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் இதை செய்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு மாதிரியே இருக்கிறது. இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? அதில் என்னவென்றால் அந்த புலம்பெயர்ந்த அமைப்பில் பல அமைப்புகள் இருக்கின்றது. 21 அமைப்புக்கு மேலே தமிழ் தேசிய அரசியலுக்காக போராட ஒரு நடவடிக்கை எடுக்கின்றார்கள். இப்போ இலங்கையில் இருக்கிற தமிழ் தேசிய கட்சிக்குள்ள ஒற்றுமை இல்லாதது போன்று தான் அங்கேயும் இருக்கின்றது. அதில் மாற்று கருத்து இல்லை. அங்கே இருந்தாலும் கூட அவர்கள் நோக்கம் என்னவென்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாதையாக ஒவ்வொரு விடயங்களாக அவர்களோட போராட்டங்களை சிந்தனைகளை செய்தாலும் கூட இலக்கொண்டாத்தான் இருக்கிறது. அப்போ அவங்களோட இலக்கு வடகிழக்கு இணைந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை பகிரங்கமாக கூறுகின்றார்கள். நாங்கள் அந்த இதை நாங்கள் இங்கே கூற முடியாது. நாங்கள் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு, அந்த சமஷ்டிக்குள்ளே எங்களோட உரிமையை நாங்கள் வார்த்தை பிரயோகத்தை போய் பாவிக்கின்றோம். அவர்களோட வார்த்தை பிரயோகங்கள், அவர்கள் கொண்டு போகிற கொடிகள் விடயங்களை நாங்கள் இங்கே செய்ய முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறது போன்று அவர்களின் தக்க வைப்பது அல்லது அவர்கள் அதுக்காக போராடுகிறார்கள் என்ற கருத்து இருக்கின்றது. நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதுதான் உண்மையான கருத்து அன்று இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீர்கள், இப்போ நேற்று
அறிஞர் நினைக்கிறேன் 30 புலம்பெயர்ந்த இளையோர் அமைப்புகள் 30 துறை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்துக்கு. இப்போ இங்கே வாராங்கள் தெரியாது. இளையோர்கள் வந்து அவர்கள் வந்து ஆய்வு ஒன்று செய்கிறார்கள். இப்போ யாழ்ப்பாணத்தில் நிற்கிறார்கள், பல இடங்களிலும் செல்ல இருக்கிறார்கள். அதில் முழுதும் இளைஞர்கள். அவர்களுக்கு தமிழ் அங்கே பிறந்தவர்கள், தாய் தகப்பட்ட தமிழை படித்து அங்கே இங்கே வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்களோட நிலைப்பாடு என்ன செய்யலாம், அவங்களுக்கு என்ன உதவி செய்யலாம் என்கின்ற திட்ட வரைவுகள் செய்வதற்காக ஒரு ஒரு குழுஞ்சை வந்து அது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்று பலர் சொல்லாமல் வந்து பல திட்டங்களை செய்கின்றார்கள். பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, பல்வேறுபட்டது. சில விடயங்களை சொல்ல முடியாத விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, வெளிநாடுகளில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இப்போ எல்லோரும் அப்படி என்று நாங்கள் பார்க்க முடியாது. ஒரு சிலர் அந்த தங்கள வாழ்க்கையை தக்க வைப்பதற்காக அல்லது தங்களின் அடுத்த கட்டத்தை அங்கே வைக்கணும், இங்கே ஒரு பிரச்சனை இருந்தால் தான் நாங்கள் அங்கே இருக்கலாம் என்ற பிரச்சனை என்றது அது அது அதில் 5% அல்லது 1% அப்படி இருக்கலாம். ஆனால் எல்லோரும் அப்படின்னு நாங்கள் பார்க்க முடியாது. என்னவென்றால் பல வேலைகள், பல திட்டங்கள் இதெல்லாம் போய்கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் இப்போ என்னை பொறுத்த மட்டும் இப்போ ஐநா மனித உரிமை ஆணைக்குழுவில் இந்த இனப்படுகொலைக்கான நீதி வேண்டும் என்கின்ற விடயம் அல்லது அதை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற விடயம் ஓரளவு அதில் தடுக்கப்பட்டாலும் கூட அதுக்கான முன்னேற்றம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு விடயம். இன்னும் ஒரு விடயம், ஐரோப்பிய நாடுகளிலே விடுதலை புலிகளை தடை செய்யறதுக்கு எதிராக நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அது அந்த விடயம் போய்கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பல்வேறுபட்ட விடயங்கள், இப்போ நீங்கள் கனடாவை எடுத்தாலும் சரி, லண்டன் எடுத்தாலும் சரி, சில இடங்களிலே விடுதலை புலிகளின் கொடியை பாவிக்க முடியாது, சில நாடுகளிலே பாவிக்கின்றார்கள். அவ்வாறான சில நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். என்னை பொறுத்த மட்டில் புலம்பெயர்ந்த நாடுகள் இருக்கின்ற ஆங்கில மொழி மாத்திரமல்ல, அந்தந்த நாட்டு மொழி மூலமாக அந்தந்த நாட்டு அரசாங்கத்திற்கு எங்களின் தேவைகள், எங்கள் உரிமைகளை சொல்லுகின்ற போது அதிலே பல நல்ல நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றது. இப்பொழுது இறுதியாக நடந்த அந்த லண்டன் பாராளுமன்ற பொதுத் தேர்தல் கூட ஒரு இளையோர் அமைப்பைச் சேர்ந்த ஒரு 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 பெண் பாராளுமன்ற உறுப்பினராக செய்திருக்கிறார். அவர் ஒரு செயற்பாட்டாளர், தமிழ் தேசிய அரசியல் செயல்பாட்டாளராக இருக்கின்றார். ஆகவே இந்த இவ்வாறான விடயங்களை அங்கு ஒரு அரசியல் ரீதியாகவும் அங்கிருக்கின்ற நாட்டு ரீதியிலேயும் இந்த குரல்கள் வருகின்ற போது எப்போவும் ஒரு நாள் விடிய வரும். அதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. ஆனால் அது இப்போ எந்த காலத்தில் வரும் அல்லது எந்த பிள்ளைகள் காலத்தில் வரும் இல்லை. ஆகவே விடுதலை பெறும் வரையும் நாங்கள் இங்கிருக்கின்றவர்களை சோரம் போகாமல் உறுதியாக தக்க வைக்கிறதுக்கு தான் இந்த தமிழ் தேசிய அரசியலை நாங்கள் பாவிக்கணும். அதுதான் நான் என்ற கருத்து. நீங்கள் சொன்னது வந்து இந்த இணைந்த வடக்கு கிழக்கு இந்த விடயத்தில் நாங்கள் வந்து தமிழரசு கட்சி குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னால் வடக்கு நடக்கும் சில பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு சாணக்கியன் செல்கிறார். அதே போன்று கிழக்கில் இருக்கும் இங்கே குறிப்பாக மயிலத்தமடி பிரச்சனைக்கு சுமந்திரன் வந்து கலந்து கொள்வார். இந்த விடயம் வந்து பொதுவாக பார்த்தால் விமர்சனத்திற்கு தான் உள்ளாகிறது. இங்கு இருக்கிற பிரச்சனைகளை அவரேன் வந்து பார்க்கிறார், அங்குள்ள பிரச்சனைகள் பார்க்க இவரேன் அங்கு போகிறார், இங்குள்ளதை விட்டுன்னு. இப்போ இந்த விமர்சனங்கள் வந்து மக்களிடமிருந்து தான் வருகிறதா, மக்களுக்கு இடையே வந்து ஒரு பிரதேசவாதம் விதைக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது இந்த அரசியல்வாதிகளோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அவர்களுடைய இந்த அடிவருடிகள் என சொல்லப்படும் சில விசுவாசிகளால் இந்த கருத்துக்கள் வெளியிடப்படுகிறதா? இது உங்களுடைய பார்வையில் எவ்வாறு இருக்குது? இதில் என்னவென்றால் இந்த உண்மையில் இந்த எங்களோட கொள்கை இல்லை, எங்களோட கட்சியோட கொள்கை அல்லது தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தை செய்து வருகிற கொள்கையெல்லாம் இணைந்த வடகிழக்கு என்றால் நாங்கள் பிரதேச வேறுபாடு அல்ல, மத வேறுபாடு, சாதி வேறுபாடுகள் அற்ற ஒரு இனமாக வாழணும் என்பதுதான். அது தந்தை செல்வாவாக இருக்கலாம், தலைவர் பிரபாகரனாக இருக்கலாம், அல்லது இப்போ இருக்கின்ற எங்கள் சம்பந்தனையாக மறைந்த சம்பந்தனையாக இருக்கலாம். எங்கள் கட்சியில் கொள்கை வந்து அந்த முடிவிருக்கின்றது. ஆக இந்த பிரதேசவாதம் எப்பொழுது வந்தது என்றால் 2010ஆம் ஆண்டுக்கு பிறகுதான். 2010 அல்ல, 2004ஆம் ஆண்டு பொதுத் தேர்தல் இடம்பெற்ற போது கருணாவை இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி அவரை சொல்கிறார், நான் சொல்லவில்லை, இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி ரணில் தான் பிரித்தது என்று சொல்கிறார். கருணாவும் இப்பொழுது கிட்டடியில் சொல்லியிருந்தால் என்னை பிரித்தது மஹிந்த ராஜபக்ஷ இல்லை, எங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர் தான் என்னை அதை பிரித்தார் என்று அவர் பெருமை கொள்கின்றார். இந்த பிரதேசவாதம் எங்கு வருது என்றால் 2004ஆம் ஆண்டு நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நீங்கள் அப்பொழுது விஞ்ஞான மட்டக்களப்பில் இருக்கிற இந்த யாழ் மக்கள் வர்த்தகர்கள கடைகளை உடைப்பது, அவர்களை திரட்டுவது என்கின்ற அதிலே இருந்து ஆரம்பிக்கப்பட்டு 2010ஆம் ஆண்டு அதில் அந்த அரசியல் கட்சி இப்போதைக்கு இந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி 2009க்கு முதலே ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பிக்கப்பட்டு அதில் இருந்து பிரதேசவாதம் தான் முதலீடாக எடுக்கிறார்கள். அது கருணாவலான் ஆரம்பிக்கப்பட்டது, பிறகு இப்பொழுது பிள்ளையான அவர்கள் எடுத்துக்கிறார்கள். அப்போ இதிலே நாங்கள் ஒன்று பார்க்க வேண்டும் என்றால் நாங்கள் பிரதேசவாதம் கலைக்கிறோம், நாங்கள் இல்லை, அந்த கட்சியாக கலைக்கிறாங்க. ஆனால் அதே யாழ்ப்பாணத்தாக்கள் உருவாக்கி அந்த பேரை தான் வச்சிருக்கிறார்கள், விடுதலை புலிகள், தமிழ் மக்கள் விடுதலை புலிகள். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அங்கு வருது. அது அந்த விடுதலை புலிகள் அங்கு வருது தலைவர் பிரபாகரன் வச்ச பேரில் நடத்திக்காங்க. அது அவர்களை வைத்துக்கொண்டு பிறகு பிரதேசவாதம் சொல்லுகின்றார்கள்.
அவர்கள் வைத்த கலர் மஞ்சள் சிவப்பை வைக்கிறார்கள், வச்சுக்கொண்டு அதே கருத்தை சொல்லுகிறார்கள். ஆகவே பிரதேசவாதத்துக்கான முதல்வரை செய்கின்றவர்கள் கூட அவர்கள் எங்கிருக்கின்றார்களுமே அவர்களை மறந்து விட்டார்கள். இப்போ யாழ்ப்பாணத்தில் உருவாக்கிய கட்சியின் பேரை வைத்துக்கொண்டு மட்டக்களப்பில் பிரதேசவாதம் கலைக்கிறவர்களினால் தான் இந்த கருத்துக்கள் நீங்கள் கூறுகின்ற ஏன் இங்கே சுமந்திரன் வர வேண்டும், இந்த கருத்தை கௌரவ ராஜாங்க அமைச்சர் சிவனேஸ்வர சந்திரகாந்தன் அவர்கள் பகிரங்கமாக கூறியிருக்கிறார். பிரதேசவாத கருத்துக்களை நீங்கள் உங்களை இந்த இதிலே கூறுகிறார். எங்களோட சுவாமி வேலன் சுவாமியை அவர் ஏதோ ஒரு வசனம் சொல்லுகிறார், சுமந்திரனை பல இடத்தில் சொல்லியிருக்கிறார். ஆகவே அவர்களோட நோக்கம் என்னவென்றால் அவர்கள் இங்கு வரக்கூடாது என்று அவர்களுக்கு வரலாம் என்பது உள்ளாந்தமாக இருக்கலாம் அல்லது அங்கே சதசீதமாக இருக்கலாம். ஆனால் அதை சொல்வதன் காரணம் என்னவென்றால் மக்கள் மத்தியில் பிரதேசவாதத்தை விதைப்பதற்கான கருத்துக்களை கூறுகின்றார்கள். இது ஒரு பாரதூரமான ஒரு அபாயகரமான விடயம். அதுக்கு சிலவர் சுவை போய் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. அதை சிலரை ஏற்கின்றார்கள், சிலர் வெறுக்கின்றார்கள். அதுதான் உண்மை. நீங்கள் சொல்லுகின்ற விடயத்துக்கு என்னென்றால் இப்போ சில நேரம் இப்போ நீங்கள் சொல்லுகின்றதை எங்களிடம் மாறி கேட்கின்றார்கள் பலர். இங்கு போராட்டம் இடம்பெறுகின்ற போது ஏன் அங்கிருந்து சிறுதரன் வர முடியாதா அல்லது சுமந்திரன் வர முடியாதா மாவேந்தன் வர முடியாதா என்கின்ற கருத்து எங்களிடம் கேட்கின்றார்கள். செல்வமடைக்கலாம் வர முடியாது, ஏன் நீங்கள் என்னை போராடுகின்றார்கள் என்றது. அங்கே இருக்கின்றவர்கள் அதை கேட்காவிட்டாலும் கூட சிலரில் நாங்கள் அங்கு பங்கு பெற்றவனே இணைந்த வடகிழக்கு என்னக்குள்ள அதை நாங்கள் காட்ட வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு தானே. அதுக்காக தான் நடக்குது. அதுதான் ஒரு இது அறிக்கின்றது. ஆனால் நீங்கள் சொல்வது போன்று இந்த இணைந்த வடகிழக்கு என்பது எவ்வளவு தூரம் சாத்தியம் என்று நினைக்கிறீர்கள்? இல்லை, இணைந்த வடகிழக்கு இப்போ சாத்தியமானது என்னவென்றால் உங்களுக்கு தெரியும் 1976ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம் எடுக்கின்ற போது உண்மையிலே அஷ்ரப் அவர்களும் அதில் இருந்தவர். அஷ்ரப் தமிழர்களை கூட அவர்தான் பிரச்சார பீரங்கியாக 77ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானத்தை முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்தவரும் அவர்தான். வடகிழக்கு இணைந்த ஒரு தமிழீழம் வேணும் என்கின்ற கோரிக்கையில் தான் அந்த பிரச்சாரம் செய்யப்பட்டது. இருந்தாலும் கூட அந்த 77ஆம் ஆண்டு நாங்கள் 23 தொகுதியில் நாங்கள் போட்டனாங்க ஆக்கள். நான் இல்லை, இந்த தமிழர்கள் நான் 18-20 வயது பொடி நான் சரியோ. அப்போ அதில் போட்ட போது பாருங்கள் 23 தொகுதியிலே அந்த ஆணையை வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் ஆணைக்காக 23 தொகுதியிலே 23 வேட்பாளர் போடப்பட்டது. அதில் 3 முஸ்லீமாக்கள் தோல்வி அடையுது. செம்மாந்துறை, கல்முனை, மூதூர், இந்த 3 முஸ்லீமாக்களும் தமிழீழத்துக்கான அங்கீகாரம் அதிலே தரவில்லை அந்த தொகுதியிலே. இங்கே தேவநாயகம் ஐயா வெல்றாரு, அங்கே போட்ட சம்பந்தனையா தோல்வி அடைகிறார். மட்டக்களப்பில் இரட்டை அங்கத்தவர் தொகுதி என்று காசி ஆனந்தனும் எங்கட வரும் ராஜதுரையும் போடப்பட்டது. ராஜதுரை வெற்றி பெறுவார், அவர் இல்லை. ஆனால் அந்த 18 தொகுதியில் வெற்றி பெற்றதுக்கு பிறகுதான் அந்த அங்கீகாரம் கிடைக்கின்றது. அப்போ அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா பாருங்கள் 77, 78, 79, 80ஆம் ஆண்டிலே அஷ்ரப் அவர்கள் தனி கட்சியை உண்டாக்குறார் காத்தாங்குடி 81ஆம் ஆண்டு. இப்போ அதிலிருந்து தான் பிறகு அவர்கள் அந்த இணைந்த வடகிழக்கு முதல் ஏற்கனவே தமிழகத்துக்காக அவர்கள் அங்கீகாரம் தந்தவர்கள் முஸ்லிமாக்கள் அந்த அரசியல்வாதிகள். அதுக்கு பிறகு அவர்களின் அரசியலுக்காக கரையோர மாவட்டத்தை இணைத்து தங்களுக்கு ஒரு பிரதேசம் கேட்டு அதை செய்தார்கள். இப்பொழுது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் மௌனித்ததுக்கு பிறகு இல்லை நாங்கள் கிழக்கிலே நாங்கள் பலமானவர்கள் என்று காட்டுகின்றார்கள். ஆகவே அவர்கள் சொல்வதற்கெல்லாம் நாங்கள் பின்னால் போகணும் என்று எங்களோட கொள்கை. அது கிடைக்கும் அல்லது கிடைப்பதற்கான முயற்சியை நாங்கள் செய்து கொண்டிருப்போம். சரியா? இன்று நாங்கள் கூறுகின்றது இணைந்த வடகிழக்கில் ஒரு அரசியல் தீவு தான். அதுக்கான சாத்தியப்பாடு அதில் நாங்கள் ஏற்கனவே விடுதலை புலிகள் மௌனிப்பதற்கு முதல் அல்லது மௌனித்ததுக்கு 2010ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸோட எங்களோட தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் சம்பந்தனை அவர்கள் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தை நாங்கள் நடத்தி வந்தாங்க. இப்போ அதனால் நாங்கள் பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்தால் மாத்திரம்தான் இது சரி வரும். அதில் இஸ்லாமிய தலைவர்கள், இஸ்லாமிய அரசியல்வாதிகள் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். தாங்கள் அடிமைகள் இல்லாமல் இலங்கை அரசாங்கத்தில் சிங்கள பேரினவாதத்துக்கு அடிமை இல்லாமல் தாங்கள் ஒரு இயல்பான ஒரு சக்தியாக இருக்க வேண்டுமாக இருந்தால் இணைந்த வடகிழக்கில் அவர்களும் இருந்தால்தான் அவர்கள் பலமாறிப்பார்கள். இப்பொழுது அவர்கள் ஏதோ தாங்கள் பலம் என்று சொன்னாலும் கூட இது காலப்போக்கில் அவர்களும் சிங்கள பேரினவாதத்தால் ஒதுக்கக்கூடிய நிலைமை எதிர்காலத்தில் வரலாம் என்பதை சிந்திக்க வேண்டிய ஒரு நேரம் இருக்கு அவர்களுக்கு. அது இப்போ வராட்டும் அது நிச்சயமாக வரும் என்று நான் நினைக்கிறேன். அதே போன்று மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரை நாங்கள் பார்க்கலாம், இந்த மயிலத்தமடு பிரச்சனையாக இருக்கட்டும், காணி பிரச்சனைகள்னு சொல்லி இந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. இன்னும் அதற்கு ஒரு தீர்வு எட்டப்படவில்லை. இதை நீங்கள் தமிழரசு கட்சியின் ஒரு உறுப்பினராக நீங்கள் இதை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இப்பொழுது நேற்று 300வது நாள் எங்களை மயிலத்தமடு 300வது நாள் போகுது. அங்கே 100 நாள் முடிஞ்ச 110 நாளாவது எங்களை கல்முனை பிரதேச பணம். ஆனால் போராட்டம் நடக்கின்றது மயிலத்தமடுவை பொறுத்த மட்டும் இன்று நேற்று இல்லை. அது வருஷக்கணக்கில் அந்த காணி பிரச்சனையை தீர்க்கப்பட்டு அது இயலாமல் போய் பிறகு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பேச்சுவார்த்தை இடம்பெற்று வழக்கு கூட போட்டது. இப்போ நான் சொல்கிறேன் என்னன்னா தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன செய்யலாம்,
முதலாவது பேசி பார்க்கலாம், இணக்கப்பாட்டுக்கு வாங்கன்னு சொல்லலாம். ரெண்டாவது ஏதோ ஒன்றை விட்டு கொடுங்க, அது செய்யுங்கன்னு பார்க்கலாம். மூன்றாவது என்ன செய்யலாம், ஒரு நீதிமன்றத்தை நாடலாம். இதெல்லாம் நாங்கள் படிப்படியாக செய்து இப்போ திரும்ப தொடர்ச்சியாக இந்த மக்கள் நாங்கள் எங்களை பண்ணையாளர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று 300வது நாள் போராட்டம் இடம்பெறுகிறது. ஆனால் இப்போ நான் அறிந்தது, நேற்று நாங்கள் கேட்டுனாங்க, அவர்கள் கேட்டது 12,000 ஹெக்டேர் நிலப்பரப்பை கேட்கிறார்கள் அவர்கள். இதில் இப்பொழுது ஒரு பேச்சுவார்த்தை தேர்தலுக்காக அவர்களோட போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்துவதற்கான முயற்சி செய்வது. அதை நான் தற்காலிகமாக தான் சொல்கிறேன். ஏனென்று சொன்னால் இப்போ ஒரு பேச்சுவார்த்தையை வைத்து கொஞ்சம் காணியை இப்போ நான் நினைக்கிறேன், இப்போ 3000 ஏக்கர் தருவதாக ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருக்கு. இன்னும் அது சரி வரலையா? இந்த 3000 ஏக்கரை என்ன செய்வார்கள் என்றால், இது உங்களுக்கு தருகின்றோம் என்று கூட்டி காட்டி விட்டு ஒரு 3 மாதம் தேர்தல் முடியும் மட்டும் அதில் அந்த சிங்களவர்களை அல்லது குடியேற்றக்காரர்களை அதுக்கு தடுப்பார்கள். நிச்சயமாக தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு உடனடியாக நீங்கள் அந்த இடத்த போங்கன்னு சொல்வார்கள். நம்ப முடியாது. இப்போ உங்களுக்கு தெரியும், தொடர்ச்சியாக நாங்கள் ஏமாற்றப்பட்ட ஒரு இனமாக இருக்கிறோம். 8 ஜனாதிபதியால் ஏமாற்றப்பட்டு எல்லா எங்களை விட பல தலைவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கு. ஆகவே இந்த போராட்டத்தை அது செய்யலாம். ஆனால் இந்த இவங்க இங்கிருக்கின்றது, நான் இப்போ திரும்பி ஒரு கேள்வி கேட்கிறேன் என்னவென்றால், அரசாங்கத்தில் இருக்கின்ற அமைச்சர்மார்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவர்கள் இதை பற்றி கதைப்பதோ அல்லது அதை பற்றி தடுப்பதோ, ஜனாதிபதியுடன் இணைந்து அவர்களை அந்த முயற்சி இது இல்லை. போராடுறது நாங்கள் தான் போராடணும், வழக்கு போடுறது நாங்கள் தான் போடணும், பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தான் போகணுமெண்டா இதான் என்கிறது. அதை மக்கள் அதில் சிந்திக்க கொண்டிருக்கின்றது. இதை தான் கல்முனை வடக்கு பிரதேச செயல பிரச்சனை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தொடர்ச்சியாக இப்போ அந்த போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இப்போ ஜனாதிபதி தேர்தல் வரப்போகுது. ஜனாதிபதி தேர்தலுக்காகத்தான் இந்த மக்கள்கிட்ட ஒரு ஒப்புதல் எடுத்து அது நடக்கலாம்னு பார்க்குறாங்க. ஆனால் அவர்களும் அதுக்கு 13வது அரசியல் பிரச்சனைக்கு 13 காட்டுவது போல அவங்களும் ஏதோ ஒரு காட்சி போட்டு போகிறாங்களே தவிர இது ஒன்று நடைபெறாது. இதுதான் உண்மை. இவர் இந்த அரசியல் பரப்பில் பல பிரச்சனைகள் இருக்கிற, தீர்த்த பிரச்சனை, தீர்க்க முடியாத பிரச்சனைகள்னு சொல்லி நீங்கள் கூட ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறீங்க. இந்த தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்தில் இந்த சமூக வலைத்தளங்களில் அரசியல் விவாதங்கள் இடம்பெற்று கொண்டிருக்குது. அதில் இந்த போலி முகநூல்களிலிருந்து சிலர் எழுதுகிறார்கள் இல்லையா, அவர்களுடைய உண்மையான அடையாளத்தை வெளிக்கொண்டு வராமல். இவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது என்ன பிரச்சனைண்டா, சமூக வலைத்தளங்கள் எனக்கு எதிராக எழுதுகிறார்கள், பலருக்கும் எழுதுகிறார்கள், தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார். இப்போ சமூக வலைத்தளங்கள்ன்ற தாக்கம் இப்பொழுது கூடியிருக்கின்றது. ஊடகம், சமூக வலைத்தளம் இப்போ ஆரம்ப காலங்களில் இந்த பேப்பர் மாத்திரம்தான், அச்சு ஊடகம் மாத்திரம்தான் எல்லாத்துலேயும் பயன்படுத்துறது. இப்போ அச்சு ஊடகத்தில் அந்த காலத்தில் அச்சு ஊடகம் இருக்கக்குள்ள மொட்டை கடிதம் போடுறது, எடுத்து ரோட்டு வழியை போடுறது பார்க்குறது, அந்த இப்போ அப்படி இல்லை. இப்போ ஒருவரை செய்ய வேணுமென்றால் ஊடகங்களிலே, சமூக ஊடகங்களிலே பரப்புரை செய்கிறது, அது செய்கிறது, இது செய்கிறது. அதை தடுக்கிறது அரசாங்கம் அதை தடுக்கிறதும் இல்லை. ஆனால் என்ன பொறுத்த மட்டும் இல்லை, இப்போ யாராவது முகநூல் என்பது தந்த முகத்தை காட்டி எழுதுவதுதான் முகநூல். இது போலியாக வேறொரு படத்தை போடுவார்கள், போட்டு எழுதுவார்கள், அதுக்கான விளக்கத்தை போடுவார்கள். இப்போ இந்த போலிய முகநூல்களை கையாளுகின்ற விடயம் என்னவென்றால், ஒருவரை நேரடியாக தாக்குவதற்கு அவர்களுக்கு அதுக்கான தைரியம் இல்லை. அந்த சொந்த பேரில் தாக்க முடியாத காரணமாக வேறொரு பேரில் வைத்து எழுதுவார்கள். ஆகவே இது நடந்து கொண்டு தான் இருக்கும். இதை நாங்கள் இது பிழை என்று சொன்னாலும் கூட இப்போ ஊடகத்தில் நான் பிழை என்று சொன்னால் அதுக்கு கூட நாளைக்கு முகநூலில் வரலாம். அதை பற்றி எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன பிரச்சனை என்றால், இந்த சமூக ஊடகங்களின் தாக்கம், அல்லது வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கலாம், அல்லது இப்படி முகநூலாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும். இன்னும் வரப்போகுது. இப்போ தேர்தல் வரப்போதில்லோ, ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறப்போகுது. அதிலே பாருங்கள் நீங்கள் எந்த விதமான இதெல்லாம் வரப்போகுது என்று பாருங்கள். ஆகவே இதை என்னை பொறுத்த முடியும். இப்போ நான் அதில் அனுபவப்பட்டிருக்கேன் என்னவென்றால், முகநூலிலே இப்போ என்னை பற்றியோ இல்லை அது வந்தால் அதுக்கான விமர்சனங்களோ அதுக்கான கொமெண்ட்ஸோ அதுக்கான இதை நான் போவதும் இல்லை. ஒரு வகையில் அப்படி வந்தால் அதுவும் ஒரு பிரச்சாரமாக தான் நான் பார்க்குறேன். ஒருவரை பற்றி எழுதினால் தனக்கு ஒரு பிரச்சாரம் இருக்கட்டும் என்று அந்த மனப்பாங்கை வளர்த்து கொண்டோம்டா சரியா நான் நினைக்கிறேன். இன்று அரசியலின் மறுபக்கம் நிகழ்ச்சியில் எங்களுடைய அழைப்பை ஏற்று கலந்து கொண்டிருந்தீர்கள். இவ்வளவு நேரமும் நான் கேட்ட கேள்விகளுக்கு நீங்கள் மிகவும் ஆழமான முக்கியமான பதில்களை தந்திருக்கிறீர்கள். நம்முடைய அழைப்பை ஏற்று இன்று கலந்து கொண்டிருந்தமைக்கு நன்றிகள். நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு அரசியலின் மறுபக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.